வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பாகத்தான் இன்றைய காணொளி அமையப்பெறப் போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற இலங்கையினுடைய சொத்துக்களை மீள எப்படி கொண்டு வருவது தொடர்பான ஒரு விடயம் பேசப்பட்டு வந்தது. இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கும் அதே நேரத்தில் இந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பிலும் பார்க்க போகின்றோம். மேலும் சில விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக இன்றைய காணொளி அமையப்பெறப் போகின்றது. இந்த இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ள இந்த சொத்துக்கள் இருக்குத்தானே, அந்த சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கமானது உதவி வழங்கும் என்று கூறப்படுகின்றது. இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இலங்கையிலிருந்து வெளியான இலங்கைக்கு சொந்தமான சொத்துக்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு தாங்கள் உதவி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. நேற்றைய நாளில் இந்த விடயம் பேசுபொருளானது. இதே சமயத்தில் பார்க்கின்ற போது ஜனாதிபதி செயலாளர் நந்திக சரத்குமார் சிங்கவிற்கும் சுவிட்சர்லாந்தில் தூதுவருக்கும் இடையில நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போதுதான் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. உள்ள அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தொழில்நுட்ப ரீதியாகவும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருப்பது போன்று நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுபட்டு அரசாங்கத்தினுடைய முன்னுரிமை திட்டங்களுக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பதாக கூட நேற்றைய தினம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக கூட நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு தேவையான உதவிகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாக கூட சுவிட்சர்லாந்து தூதுவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். இது நேற்றைய தினம் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே சமயத்தில் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயமும் பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதாவது பொருட்களுக்கான தட்டுப்பாடு தொடர்பில் தான் வெளிவந்திருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தளவில் தேங்காய்க்கான அரிசி தட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றது. தேங்காய்க்கான தட்டுப்பாடு வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது தேங்காய்களுக்கான விலைகளும் அதிக அளவில் விற்கப்படுகின்றது. எனவே இது எல்லாத்தையும் சரி செய்யும் முகமாக இந்த தென்னை மரங்களை வெட்டுவது அதற்கான ஒரு முறையான அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த அனுமதி பெறுவது இதுவரைக்கும் தென்னை மரங்களை வெட்டுவது அனுமதி பெறப்படவில்லை. அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் இனிமேல் தென்னை மரங்களை வெட்டணும்னு சொன்னால் கட்டாயமாக அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயமாக தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அனைவரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இந்த விடயம் இருக்கின்றது. மட்டுமன்றி இந்த தென்னை மரம் தரிப்பவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அவர்களுக்கு அந்த ஒரு தென்னை மரத்திற்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயமும் இதே வேளையில் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இலங்கை வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்கின்ற விடயம் வெளியாகி இருந்தன. அது என்னன்னு சொல்லி பார்க்கிற போது இந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு தான் சமுர்த்தி அஸ்வை கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே இப்படிப்பட்ட இந்த குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி அமைச்சு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவலர்கள் அமைச்சு ஏற்பாட்டில் தான் இந்த குறித்த தீர்மானம் அந்த திட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் நேற்றைய தினம் பார்க்கின்ற போது இந்த திட்டம் தொடர்பான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன. இதனூடாகத்தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன. மட்டுமன்றி நேற்றைய தினம் கலந்து கொண்டு வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இந்த நாடு வலுவானதாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்காது. இன்றைக்கு பெரும் நிவாரணங்களை பெறுகின்ற அந்த மக்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் ஒரு தவறான கொள்கைகளின் கீழ்தான் அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது. அதாவது உண்மையான தேவை இருக்கிறவர்களுக்கு அந்த நிவாரணங்கள் சரியாக போய் சேர்வதில்லை என்ற மாதிரி தான் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே நாடு வலுவானதாக இருக்கின்ற போது நிவாரணங்கள் வழங்க வேண்டிய தேவையும் இருக்காது. மக்களும் இந்த நாட்டில் தனித்துவமாக வாழ விரும்புகின்றார்கள் என்ற விதத்தில் தான் அவர் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கின்றார்.
இதே வேளையில் இந்த வருடத்தில் 3,40,000 இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கான முன்னெடுக்கப்படுவதாகவும், அதாவது எதிர்பார்ப்புகள் தங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய நாளில் பேசப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.